ஏண்டா கோடெல்லாம் புதுசு புதுசா அழுகுற, ஆனா போன வருஷம் வாங்கின டீ தூளை மட்டும் மாத்த மாட்டேங்கிற. ஏய், மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி டீல எச்ச துப்பி கொடுத்துருவோம். வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது டீம் மாஸ்டர் அலப்பறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து நமக்கு ரொம்ப நெருங்கிய, எப்படின்னா டெய்லி நம்ம பார்க்கக்கூடியவர்கள் தான் இவங்க. மாஸ்டர் எனக்கு ஒரு டீயை கொடுங்க, எனக்கு ஒரு காஃபி, ஒரு ஸ்ட்ராங்கு, லைட்டு, மீடியம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக பழகக்கூடியவர்கள். அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அன்றைக்கி அவங்க அந்த கடையில் இருந்தாங்கன்னா அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்களால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு டீம் மாஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக காலையில் நான் விடிய காலையில் 4:30 மணிலேருந்து ஒரு 1:30-2 மணி வரையும் அவங்களோட வேலை இருக்கும். சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 900 ரூபா. அவங்களோட வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 900 அதுமாரி டீ மாஸ்டரோட வேலையை வந்து எதில் அளப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க பால் ஓட்டுறதை பொறுத்து 20 லிட்டர் ஓடுனுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் நல்ல கடை அப்படிங்கிற மாரி சம்திங் அது அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் பால்னால் அதுக்கு இவ்வளோ ஜீனி தான் போடணும், இவ்வளோ டீ தூள் தான் போடணும் அப்படின்னு சொல்லி லிமிட்டேஷன்லாம் நிறையா இருக்கும். ஸோ எல்லா டீ மாஸ்டருமே கொஞ்சம் நல்லா டீ போடணும் தான் நினப்பாங்க. ஸோ ஓனரை பொறுத்து தான் அந்த கடையில் டீ நல்லா வருது நல்லா வராது. அதுமாதிரி டீ மாஸ்டர் குறைய கிடையாது. எல்லா டீ மாஸ்டருமே நல்லா தரமாக டீ போடக்கூடியவங்க தான். அந்த சூழ்நிலையை புரிஞ்சிக்காமல் இந்த மாஸ்டர் சரியில்லை அந்த மாஸ்டர் சரியில்லைன்னு சொல்லி மாஸ்டர் மேலேயும் சில பாகுபாடுகள்லாம் வர்றதுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் வந்து நிறையா கஷ்டப்படுவாங்க. கிட்டத்தட்ட அந்த அனல்லே தான் நிற்கிற மாரி இருக்கும். பால் வந்து ஒரு 20 லிட்டர் ஓடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும். கூட்டமாக இருக்கிற இடத்துல கிளாஸே அவங்களே கழுவி போடுற மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்சம் வந்து எப்படின்னா ஒரு அனல் கரெக்டாக இதுக்கு சாப்பிட முடியாது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்லேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நார்மலாக நம்ம ஒரு வேலை பார்க்குறத விட அடுப்புக்கிட்ட நின்று வேலை பார்க்கும்போது அதில் கொஞ்சம் அனல் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அடுத்த டீ கடைக்கெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாஸ்டர் ட்ரபிள் கொடுக்காமல் நார்மலாக டீயை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக அவங்கள்ட்ட வந்து ஸ்மைல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். சில மாஸ்டர் பார்த்துட்டிங்கன்னா ஒரே கடையில் ரெகுலராக இருந்து அந்த கடையை டெவலப் பண்ணுற நிறையா மாஸ்டரை பார்த்துருப்பீங்க. ஸோ அதேமாரி அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் எப்படின்னா மாஸ்டரால் சில பல பிரச்சனைகளும் இருக்கும். அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எப்படின்னா சொல்லாமல் லீவ் போட்டுருவாங்க. மேக்ஸிமம் வந்து டீ கடை வச்சுருக்கவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த கஷ்டம் தெரியும். சொல்லாமல் எப்படின்னா லீவ் போட்டுருவாங்க. ஒரு அடுத்த ஷிஃப்ட்டு மாறுறதுக்கு ஆள் கிடைக்காது. கிட்டத்தட்ட டீ கடை வச்சுருக்கவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா மனவேதனை அவ்வளோ தெரியும். ஸோ டீ தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு டீ கடை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டீ கடையில் உள்ள A to Z எல்லா தொழிலும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுல கம்பல்சரி மாரி ஆகிடுச்சு. இந்த தொழிலில் வந்து எப்படின்னா ஒரு பர்மனெண்ட்டாக வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா எங்கள் ஏரியாவில் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரத்தநாடு பக்கம் அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கர்ணன் டீ கடைன்னு சொல்லி ஒரு கடை இருக்கும். அந்த கடைக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். நம்மள அப்படின்னா நீங்கள் காலையில் ஒரத்தநாடு சைடு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தாலுகா ஆஃபீஸ்கிட்ட இருக்கும் அந்த டீ கடை. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு காலையில் அந்த டீ கடையில் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் போய் ஜஸ்ட்டு போய் பாருங்கள். அது வந்து ஒரு ஃபீல் அந்த கடையில் வேலை பார்க்குற மாஸ்டர்லேருந்து எல்லாேருக்கும் தெரியும். ஸோ டீ கடை நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த டீ கடையில் போகிற மாஸ்டர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க எல்லாருமே. அதுமாரி சில மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 நாள் வருவாங்க, இந்த கடையில் அதிகமாக வேலை வாங்குறாங்க, பால் அதிகமாக ஓடுது அதனால் நான் வேறு கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிற ஆளுகளும் இருக்காங்க. அந்தமாரி நபர்கள் திருத்திக்கிங்க. ஒரு தொழில் பண்ணுறதுனா ரொம்ப சிரமம், கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் தொழில் பண்ணுறாங்க. ஸோ உங்களை நம்பி தான் அவங்க கடை ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வேலை பார்த்து நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். இந்தமாரி டீ லவர்ஸ் யார் இருக்குங்களோ அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். டீ மாஸ்டரில் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறதுனா இன்னும் நிறையா இருக்குது. இதேமாரி ஒவ்வொரு தொழிலை பற்றியும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு சம்மந்தமாக டீட்டெயில் நான் தரேன். இதனோட புதிய முயற்சி நீ தான் முதல் ஆரம்பம். என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.